Hi guys, I am Aritish. For media entrepreneurship assignment, my topic is gauging results. First of all, நம்ம வந்து gauging என்ன பார்ப்போம். Gauging refers to the process of measuring, evaluating or assessing something often to determine its size, quantity, quality, level of something. It's a way to obtain information or judgment based on measurement or observation. இப்போ நம்ம கேஜிங்னு பார்த்தோம்னா கேஜிங்கிறது ஒரு ஒரு பொருளோட ஒரு குவான்டிட்டியோ இல்லை ஹைட்டோ இல்லை சைஸோ நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் கேஜிங். இப்போ நம்ம கேஜிங் ரிசல்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். கேஜிங் ரிசல்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் அதுவும் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் மெஷரிங், எவால்வேட்டிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் அவுட்கம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் டு அசஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் சக்ஸஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நம்ம பிஸ்னஸ் சைடு பார்க்கும்போது நம்ம வந்து கேஜிங் ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதே நார்மலாக பார்த்தோம்னா நம்ம கேஜிங் ரிசல்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பிஸ்னஸ் சைடில் ஒரு எட்டு டாபிக்ஸ் இருக்குது. அந்த 8 டாபிக்ஸில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம மெஷர் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து கேஜிங் ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேம்பெயினிங். மார்க்கெட் கேம்பெயின் என்னதுன்னா நம்ம வந்து ஒரு மார்க்கெட் எஃபர்ட்ஸ் அதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணுறோம். எது மூலியமாக மெஷர் பண்ணுறோம்னா டிராஃபிக் வெப்சைட்ஸ், கன்வர்ஷன் ரேட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இதை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் கேம்பெயினை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எப்படி எவால்வேட் பண்ணுறதுனா சேல்ஸ் அவுட்கம் வச்சு தான். அதை எப்படி எவால்வேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெவன்யூ, சேல்ஸ் வால்யூம், அப்புறம் சேல்ஸ் கன்வர்ஷன் ரேட்டை வச்சு நம்ம எவால்வேட் பண்ணுறோம். இதை வச்சு நம்ம சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம எப்படி எவால்வேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சர்வே, ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வச்சு நம்ம கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம வந்து எவால்வேட் பண்ணலாம். நம்மளோட ஃபோர்த் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எப்படி நம்ம எவால்வேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுதுன்னா அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், கஸ்டமர் ஃபீட்பேக், அப்புறம் அந்த ப்ராடக்டோட மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குன்றது பார்த்து தான் நம்ம வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். நம்மளோட ஃபிஃப்த் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா KPI, அதாவது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆப்ரேஷனல் ப்ராசஸோட எஃபெக்டிவ்னஸை நம்ம வந்து எவால்வேட் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அவுட்புட், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்ஸ், அப்புறம் காஸ்ட் எஃபிஷியன்சி வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். சிக்ஸ்த்து டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ். ஒரு எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வச்சு பண்ணலாம், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோரை வச்சு பண்ணலாம், தென் அவங்க மூலிமா சர்வே வச்சு நம்ம அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை இல்லை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து எவாலுவேட் பண்ணலாம். செவன்த் டாபிக் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம கம்பெனியோட ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட் மார்ஜின்ஸ், கேஷ் ஃப்ளோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதோட அப்புறம் ஃபைனான்சியல் ரேஷியோஸை நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணுறோம். லாஸ்ட் டாபிக் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஒரு மைல்ஸ்டோன் கோல்ஸ் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்குன்றது மெஷர் பண்ணுறது தான் இதோட வேலை. இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதோட கீ மைல்ஸ்டோன் ட்ராக் பண்ணுறது மூலிமா பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கம்பெனியோட சக்ஸஸ் க்ரைட்டீரியா வச்சு பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீயாக ஆன்லைனில் கேஜிங் ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது எதை வச்சு யூஸ் பண்ணலாம்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், கூகுள் ஃபார்ம்ஸ், கேன்வா, கூகுள் ட்ரெண்ட்ஸ், அப்புறம் பஃபர், இந்த மாதிரி ஆப்ஸை வச்சு நம்ம வெப்சைட்ஸ் வச்சு நம்ம வந்து ஃப்ரீயாக கேஜிங் ரிசல்ட்ஸை நம்ம வந்து ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.